தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாஜக முன்னாள் நிர்வாகி சரண்யா கொலைக்கு தூண்டுதலாக அவரது இரண்டாவது கணவர் பாலன் செயல்பட்டுள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். விசாரணையில் வேறு என்ன எல்லாம் தெரியவந்துள்ளது, நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள உதய சூரியபுரம் கிராமத்தில் தான் நடத்தி வந்த டிராவல்ஸ் நிறுவன அலுவலகத்தை பூட்டிவிட்டு நேற்று இரவு பாஜகவுடைய முன்னாள் பெண் நிர்வாகி சரண்யா வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவரை வெட்டி தலையை துண்டித்து அவரை கொலை செய்திருந்தார்கள். இந்த கொலை யார் செய்தது என்று கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று காலை இந்த கொலை தொடர்பாக அதாவது 3 பேர் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அதாவது சரண்யாவுடைய இரண்டாவது கணவர் பாலன் என்பவருடன் முதல் கணவர் இறந்துவிட்ட நிலையில் இரண்டாவது கணவர் பாலன் என்பவருடன் உதய சூரியபுரத்தில் சரண்யா வசித்து வந்தார். இந்த நிலையில் சரண்யாவுடைய வசித்து வந்த நிலையில் தான் இந்த கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலையில் அந்த பாலனுடைய முதல் மனைவியினுடைய மகன் தான் கபிலன், அவருடைய பெரியம்மா மகன் குகன் மற்றும் பார்த்திபன் ஆகிய 3 பேர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இந்த கொலையில் பாலன் காலையில் இருந்தே, அதாவது தான் மனைவி கொலை செய்யப்பட்ட நிலையிலும் பாலன் அந்த சம்பவ இடத்திற்கும் வரவில்லை, மருத்துவமனைக்கும் வரவில்லை, தற்போது வரைக்கும் வரவில்லை. இதனால் காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்து வந்தது. இந்த நிலையில் தான் பாலன் தற்பொழுது தனது இரண்டாவது மனைவியை தனது முதல் மனைவியின் மகன் கபிலனை வரவழைத்து இந்த கொலை செய்துள்ளது அம்பலமாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கொலைக்கான காரணம் கபிலன் அதாவது உதயசூரியபுரத்தில் பாலன் 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறார். அந்த இடத்தினை தனது முதல் மனைவியின் மகன் கபிலன் பெயரில் பத்திரப்பதிவு செய்திருக்கிறார். இதற்கு இரண்டாவது மனைவியான சரண்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டிருக்கிறது. சரண்யா இருந்தால் தனது மகன் பேரில் சொத்து போகாது என்ற காரணத்தினால் சரண்யாவை தீர்த்து கட்ட முடிவு செய்த பாலன் தனது முதல் மனைவியின் மகனான கபிலனை வரவழைத்து பார்த்திபன் வீட்டில் அதாவது தனது கடையில் வேலை செய்து வந்த துர்கா என்பவரது கணவர் பார்த்திபன் வீட்டில் தங்க வைத்திருக்கிறார். இந்த 3 பேரும் சேர்ந்தான், அதாவது கபிலன், குகன், பார்த்திபன், இந்த 3 பேரும் சேர்ந்துதான் சரண்யாவை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலையில் சரண்யாவினுடைய இரண்டாவது கணவன் பாலன் தான் இந்த கொலைக்கு முழு காரணமாக இருந்திருக்கிறார் என்பது தற்பொழுது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.